இந்தியாவே பரவாயில்லை, வெளிநாட்டில் வேலை அவ்வளவு ஈஸி இல்லை. இந்திய பெண் பகிர்ந்த ஷாக்கிங் வீடியோ. வெளிநாடுகளுக்கு போனால் செட்டில் ஆகிவிடலாம் என்று நம்பி வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் இப்போது பெரிய சிக்கலை எதிர்கொண்டு வருகிறார்கள். அங்கு வேலை கிடைப்பது இப்போது ரொம்பவே சிக்கலான விஷயமாக மாறி வருகிறது. இதற்கிடையில் கனடாவில் வேலை கிடைப்பது எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கிறது என்பதை விளக்கும் வீடியோவை பெண் ஒருவர் பகிர்ந்துள்ளார். பலரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டால் செட்டில் ஆகிவிடலாம் என்று நினைப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது உண்மையாகவே இருந்தது. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் ஈஸியாக வேலை கிடைக்கும். அதை வைத்து கடனை அடைப்பது மட்டுமின்றி செட்டில் ஆகிவிடலாம் என்ற சூழலே இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது. வெளிநாடுகளிலும் கூட வேலைவாய்ப்பு சிக்கலாகவே இருக்கிறது. இதனால் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ள இந்தியர்கள் பெரும் சவாலை சந்தித்து வருகின்றனர். அப்படித்தான் கனடாவில் ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் நடந்த ஒரு சம்பவத்தை கனடா வாழ் இந்தியர் தனது சமூக வலைதளங்களில் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கனடாவில் வேலைவாய்ப்பு முகாமில் இந்திய மாணவர்கள் உட்பட வெளிநாட்டு மாணவர்கள் பலர் வேலைக்காக மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோவை அவர் பகிர்ந்துள்ளார். கனடாவில் வசிக்கும் இந்திய பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக இந்தியர்கள் நினைத்தாலும் உண்மை அதற்கு நேர்மாறாக இருப்பதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் நிறைய வேலைகள் இருக்கிறது, நல்ல பணம் சம்பாதிக்கலாம் என நினைக்கும் இந்திய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்கள் என்று கூறுகிறார். வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் வேலை தேடுபவர்கள் மிக நீண்ட வரிசையில் நிற்பதை அவர் காட்டுகிறார். இதில் விஷயம் என்னவென்றால் அது வேலை கூட இல்லை, பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப் தான். மேலும் மொத்தமாகவே 5 அல்லது 6 பேரை மட்டுமே எடுக்க உள்ளனர். ஆனால் அதற்கு இத்தனை பேர் அங்கு குவிந்துள்ளனர். இந்த பெண் காட்டிய வரிசையில் நிச்சயம் சில 100 பேராவது இருப்பார்கள். இந்த பெண் மேலும், இதுதான் கனடாவின் உண்மை நிலை, இதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் கனடாவுக்கு வாருங்கள், இல்லை என்றால் இந்தியாவே சிறந்தது என்று பதிவிட்டுள்ளார். வெளிநாடு வாழ்க்கை எப்போதும் ஒரு கனவு அல்ல என்ற தலைப்பில் இந்த பெண் வீடியோவை பகிர்ந்துள்ளார். இது இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கனடாவின் அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு நெருக்கடி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதையே இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதற்கு நெட்டிசன் பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.